Today headlines. உயிரை தவிர இழந்த ஏனைய அனைத்தையும் வழங்குவோம், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. மீள பெறப்பட்டுள்ள அதிகமான வழக்குகள் தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. டக்ளஸ் தொடர்பில் முக்கிய தகவலை வெளியிட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களம். 20 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம், நாட்டின் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அர்ச்சுனா எம்பியை கிழித்து தொங்கவிட்ட கௌசல்யா. யாழில் எஸ்டிஎஃபால் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட முச்சக்கர வண்டி, 19 வயது இளைஞன் கைது. இலங்கையில் ஆபத்தான நபர் குடும்பத்துடன் ஐரோப்பாவுக்கு தப்பியோட்டம், விமான நிலையத்தில் அதிரடி கைது. வெளிநாடொன்றில் திடீரென உயிரிழந்த இலங்கையர். தொடர்வது விரிவான செய்திகள். அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும், அந்த மக்களை 2048ஆம் ஆண்டு வரை காத்திருக்க செல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பேரழிவிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவுக்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசுக்கு முடிந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். 2019 முதல் 2024 வரை மீளப் பெறப்பட்ட வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை 102. இவற்றில் 65 மீண்டும் தொடரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரிணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் 34 வழக்குகளை மீண்டும் தொடர வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் 3 வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 15 அல்லது 20 ஆண்டுகள் பழமையான வழக்குகளை மீண்டும் விசாரித்தே தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். வழக்குகளை தேர்ந்தெடுத்து மீள தொடுக்கவில்லை. வழக்குகளில் கிடைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம். அரசாங்கம் யாரையும் எந்த வகையிலும் பாதுகாக்கவில்லை. அரசாங்க நீதித்துறை செயல்முறையை முறையாக நடத்தும் போது கடந்த அரசாங்கங்களில் ஒருவரையொருவர் பாதுகாத்தவர்கள் இன்று எங்களிடம் கேட்கும் இவ்வாறான கேள்விகள் நகைச்சுவையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் அரசாங்கத்துக்கு திருப்பி வழங்கப்பட்ட 30 துப்பாக்கிகள் அரசாங்கத்தால் அவருக்கு வழங்கப்பட்டவை அல்ல என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தால் அவரது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட சில துப்பாக்கிகளை அவர் இன்னும் திருப்பி தரவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. துப்பாக்கி தொடர்பான சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு குற்றவாளி மாகந்துர மதுஷின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் தேடப்படும் கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள நபர் குடும்பத்துடன் ஐரோப்பா தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோண்டா ரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் ரஞ்சித் குமாரவின் மனைவி மற்றும் பிள்ளைகளை துபாய் போலீசார் விடுவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் இணைப்புச் செயலாளரின் கொலை தொடர்பாக கோண்டா ரஞ்சி என்கின்ற ரஞ்சித் குமார் போலீசாரால் தேடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் சபையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளதுடன் ஏனைய உறுப்பினர்களிடமிருந்து நாடாளுமன்ற ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுமாறும் ஆலோசனை வழங்கினார். நாடாளுமன்றத்தில் கூச்சலிடுவதும் சிற்றுண்டிச்சாலைக்கு சென்று சாப்பிடுவதும் மாத்திரம் ஒரு மக்கள் பிரதிநிதியின் பணி அல்ல என்பதை அர்ச்சுனா எம்பி புரிந்து கொள்ள வேண்டும் என சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தின் போது உரையாற்றிய பிரதி அமைச்சர் கௌசல்யா இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் காலையிலிருந்தே சபையின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக தெரிவித்த அவர் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய உறுப்பினர்களிடமிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அர்ச்சுனா இராமநாதன் போன்ற உறுப்பினர்கள் சபையின் கௌரவத்தை பேண கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுக்கமானது 2026 ஜனவரி 10 காலை 11:30 மணிக்கு முல்லைத்தீவுக்கு கிழக்காக ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது. அது இன்று மாலையளவில் முல்லைத்தீவு கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தொகுதி நாளையளவில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அதற்கிணங்க நாட்டின் வானிலையில் இத்தொகுதியின் தாக்கம் நாளையளவில் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு வடக்கு பகுதியில் 2 கிலோ கேரளா கஞ்சாவுடன் 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் செம்பியன்பட்டு வடக்கு பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. முச்சக்கர வண்டியை சோதனை செய்த போது அதிலிருந்து 2 கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டது. முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். தொழில் வாய்ப்புக்காக ரோமேனியா நாட்டுக்கு சென்றிருந்த கிண்ணியா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியாவை சேர்ந்த அனிஃபா பிரிதவுஸ் 46 வயது என்பவரே நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா நிஜாமியா வீதியில் வசித்து வந்த இவர் 3 பிள்ளைகளின் தந்தை என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை போக்குவரத்து சபையில் நடத்துனராக பணியாற்றிய இவர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ரோமேனியா நாட்டுக்கு புலம்பெயர்ந்ததாக கூறப்படுகிறது.